பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரம் முழுவதும் பெயர்களை பார்த்தோம். அந்த பெயர்களும் இரண்டு பேராக இரட்டையர்களாக பார்த்தோம். நான் மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். சிம்ரியும் உம்ரியும் இருவரும் அரசர்கள். சிம்ரியும் கஸ்பியும். சிம்ரி இஸ்ரவேலில் உள்ளவன், கஸ்பி மீதியானில் உள்ளவள். அவள் ஒரு சதிகாரி என்பதை பார்த்தோம். சதிக்கு பலியானது சிம்ரி என்று பார்த்தோம். அதே போல சிம்சோனும் தெளிலாலும் என்று பார்த்தோம். அந்த தெளிலாளுடைய இன்னும் சொல்லப்போனால் பெலிஸ்தருடைய அந்த சதிக்கு சிம்சோன் சிக்கினார். அதற்கு பயன்படுத்தப்பட்டது தெளிலால். சரியா? சிம்சோனும் தெளிலாலும் என்று பார்த்தோம். அதே போல நேற்றைய தினத்திலே அனனியாவும் சப்பிராலும் என்று பார்த்தோம். இரட்டையர்களாக பார்த்து கொண்டே வந்தோம். இதுவரைக்கும் நாம் பார்த்த அனைவருமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தவர்கள். இப்பொழுது பார்க்க போகிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்தவர்கள். அதில் நிறைய இரட்டையர்கள் இருக்கிறார்கள். இரட்டையர்கள் அவர்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதற்கு முன்பு பார்த்தவர்களிடத்தில் காணப்பட்ட தேவையில்லாத அந்த குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. ஏன்னா அந்த காரியங்கள் நமக்கு வேண்டாம். இன்றைக்கு பார்க்க போகிற நிறைய பேர் இருக்காங்க இரட்டையர்கள் பைபிளில். அதாவது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக மடிந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக சேவை செய்தவர்கள். அநேகர் இரட்டையர்களாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது இரண்டு பேராகத்தான் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு நன்கு தெரியும் பர்னபாவும் பவுலும் பர்னபாவும் இரட்டையர்களாக ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அதற்கு பின்பு பர்னபாவும் மார்க்குவும் பவுலும் சீலாவும். நீங்கள் வேதத்தை வாசித்தால் நிறைய காரியங்களை பார்க்கலாம். அதாவது முதலாவது பர்னபாவும் பவுலும் இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அதற்கு பின்பு பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற சென்றார். பர்னபா மார்க்கு என்கிற யோவானை கூட்டிக் கொண்டு ஊழியத்திற்கு சென்றார். சரியா? இப்படியாக இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அதே போல சில இடங்களில், சில ஊர்களில் பவுலோடு கூட வழித்துணையாய் வந்தவர்கள் பலர் உண்டு. பவுலோடு கூட தோள் கொடுத்தவர்கள் அநேகர் உண்டு. அதே போல ஒரு தம்பதி நமக்கு நன்கு தெரியும். ஆக்கில்லாவும் பிரிசில்லாலும் ஒரு தம்பதி இரட்டையர்கள். தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் தங்கள் பிராணனையும் எண்ணாமல் கழுத்தை கொடுத்தவர். பவுலுக்காக கூட நின்றவர்கள் ஆக்கிலாவும் பிரிசில்லாலும் என்று நமக்கு தெரியும். இப்படி வேதத்தில் அநேக நல்ல இரட்டையர்கள் உண்டு. அநேக நல்ல இரட்டையர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள் உண்டு. இதற்கு முன்பு பார்த்த எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஜீவித்தவர்கள். ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரே ஒரு ஆள் தான். ஏன்னா அதுக்கு நான் நிறைய இரட்டையர்களை சொல்லிட்டேன். ஏன்னா இன்றோடு இதை நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த வாரத்துக்கு தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ அதை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவையான ஒரு சுபாவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். அது என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும். இதில் நீங்க பார்த்தீங்கன்னா பர்னபாவும் அப்போஸ்தலர் என்று தான் வேதம் சொல்லுகிறது. பர்னபாவும் அப்போஸ்தலராகத்தான் இருந்தார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் குறித்து வேதம் சொல்ற வார்த்தையை சொல்றேன். அப்போஸ்தலர் 14 வசனம். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்தீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் ஊழியத்துக்கு சென்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கிறது. அதாவது லிஸ்திராவிலே தன் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் சப்பானியாயிருந்த ஒரு மனிதனை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் எழுப்புகிறார். அவன் என்ன செய்கிறான்? அதாவது முடவனாய் இருந்தவன் சுகம் பெற்றுக்கொண்டான். உடனே அங்குள்ள ஜனங்கள் தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மத்திலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பலியிட போனார்கள். மாலைகளை கொண்டு வந்து போட்டார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் ஓடி அவங்க சொல்றாங்க, மனுஷரே இப்படி செய்யாதீங்க, நாங்களும் மனுஷன் தாய்யா. நல்லா கவனிக்கணும்.
அதாவது புகழை விரும்பலை, பேரை விரும்பலை, பெருமையை விரும்பலை. தங்களுக்கு புகழ் மாலை வரும்பொழுது அதை வேண்டாம் என்று சொன்னாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புகழ் மீது விருப்பம் உண்டு, பெயர் மீது விருப்பம் உண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயா எங்களுக்கு வேண்டாம், ஐயா எங்களுக்கு வேண்டாம். வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு எங்களுக்கு மாலை போட வர்றாங்க, வேண்டாம். இன்றைக்கும் நம்ம கிறிஸ்தவத்தில் மரியாதை நிமித்தம் சால்வை அணிவிப்பது ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு சில இடத்துல போட்டிருக்காங்க. இதை யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் நமக்கு அதெல்லாம் அது தேவையானு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பர்னபாவும் பவுலும் சொல்கிறாங்க எங்களுக்கு போடாதீங்க ஐயா. ஏன்னா இவர்களுக்கு பலியிட போனார்கள், இவர்களை தேவர்கள் என்று சொன்னார்கள், தங்களுக்கு புகழ் வேண்டாம் என்று சொன்னவர்கள். அவ்வளவு நல்ல சுபாவம் உள்ளவர்கள், நல்ல பண்புள்ளவர்கள். அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். இன்றைக்கு நமக்குள்ள அது வேணுங்க. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். இயேசு சொன்ன வார்த்தை, அவர் சொல்வார் தெரியுமா? அதாவது தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் தான் உண்மை உள்ளவன். ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன் யாருக்கு மகிமை தேடுவான் தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை தேடுவான். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுவார் யோவானருக்கு, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனே உண்மை உள்ளவன். ஐயா நம்முடைய வாழ்க்கையில் யார் மகிமைப்படணும்? கர்த்தர் மகிமைப்படணும். நான் ஜெபம் பண்ணும்போது நடந்துச்சு, இது எங்கள் சர்ச்சில் தான் நடந்துச்சு, அப்படி இல்லை. கர்த்தர் செஞ்சாருங்க, கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் செஞ்சார். செய்தது யாருங்க? கர்த்தருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஊழியக்காரங்க, கர்த்தருக்கு புகழ் சேர்க்கிற ஊழியக்காரங்க, தங்களை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஊழியக்காரங்க, விசுவாசிகள் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவை. அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் அவங்க மாலை போட்டு அவங்களுக்கு பலியிட்டு கடவுளாக்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் கடவுள் இல்லை, அவரே. யோவான் ஸ்நானங்கிட்ட கேட்பாங்க, நீர் தீர்க்கதரிசியா, நீர் மேசியாவா, நீர் யாரியா? அவர் சொல்லுவார், நான் அல்ல, நான் முன்பு அனுப்பப்பட்டவன், நான் அல்ல அவர். அவன் சொல்ல, நான் அந்த ஒளி கிடையாதுப்பா, நான் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளும் பர்னபாவுக்குள்ளும் காணப்பட்ட ஒரு நல்ல குணம், எங்களுக்கு மகிமை அல்ல, எங்களுக்கு பெயர் புகழ் அல்ல, கர்த்தர் மகிமைப்படட்டும், கர்த்தர் மகிமைப்படட்டும், கர்த்தர் மகிமைப்படட்டும். ஏன் மூலம் கர்த்தர் மகிமைப்படணும். மகிமை யாருக்கு? கர்த்தருக்கு. இன்றைக்கும் வேதனையோடு பதிவு செய்கிறேன், ஊழியர்கள், விசுவாசிகள், சில திருச்சபைகள் தங்களுடைய சபைகளை குறித்து மேன்மை பாராட்டுது, தங்களுடைய ஊழியக்காரங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஊழியக்காரங்களும் தங்களை குறித்து, கர்த்தர் என்னை கொண்டு தான் இதை செய்தார், கர்த்தர் என்னை கொண்டு தான் இப்படி செஞ்சார், நாங்கள் தான் இப்படி, எங்கள் ஊழியத்தில் தான் இது நடக்குது, எங்கள் ஊழியத்தில் தான் அப்படி நடக்குது. ஐயா இது எல்லாமே பவுலும் பர்னபாவும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்ட காரியங்கள். ஃபாதர் பெர்க்மேன் ஐயா ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடுவார். என்ன தெரியுமா? பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே, கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. நான் இப்படி சொல்லுவேன், என்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். இன்னைக்கு தங்களுக்குன்னு பெயர் பிரஸ்தாபத்தை விரும்பாத விசுவாசிகளும் ஊழியர்களும் வேணும். எனக்கு பெருமை வேண்டாம் ஐயா, எனக்கு பேர் வேண்டாம் ஐயா, எனக்கு புகழ் வேண்டாம் ஐயா, என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டா போதுன்னு நினைக்கிற தேவ மனிதர்கள் கர்த்தருக்கு தேவை. வேதத்தில் பார்க்கிற பரிசுத்தவான்கள் அப்படி தான் இருந்தாங்க. நான் சொன்ன இணைகள் நிறைய பேருடைய அந்த இதை சொன்னேன் இல்லையா? அதாவது பர்னபா பவுல், பவுல் சீலா, அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்னபா மார்க்கு, இன்னும் சொல்ல போனால் பேதுரு மார்க்கு, பேதுரு யோவான், இப்படி சொல்லிக்கிட்டே போனாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை சேர்த்தாங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாக வாழ்ந்தாங்க. நீங்களும் நானும் அப்படி வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். God bless you.